கொய்திகள் தான் நம்மளுக்கு வில்லனா இருக்காங்கன்னு பார்த்தா வெதரும் நம்மளுக்கு வில்லனாவே வந்து முடியுது. இன்னைக்கு காலையில சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கொய்த் தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 21% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 40% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 31% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 95% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 966 ரூபாய் 20% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 95% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 968 ரூபாய் 5% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 41% உள்ளது. இது வந்து ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு KBE எக்ஸ்சேஞ்சில் 961 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் உள்ளவங்க சில நேரங்களில் பிழை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டை சரி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 150 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆப்ரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி, அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்கு. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுறாங்க. அதே மாதிரி தான் சுலைமானி அல் முகாசம் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் 750 ஃபீல்ஸ் கட்டணமாக அறவிடுறாங்க. இலங்கைக்கு பார்த்திங்கன்னா 973 ரூபாய் வரைக்கும் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவுக்கும் பெஸ்ட்டான ரேட் தான் 280 ரூபாய் வழங்கியிருந்தாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத தொடர்ந்துமே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. பர்சனலாக கூட சிலர் தெரியப்படுத்துறீங்க, ரொம்பவே நன்றி. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 468 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 379 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 693 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 290 ஃபில்ஸ். தங்கம் விலை குறைஞ்சிருச்சாமே, நியூஸில் போட்டிருக்காங்களாமே, தங்கம் வாங்கலாமாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்கம் விலை குறைஞ்ச மாதிரி தெரியல, 100 ஃபில்ஸ் அதிகரித்து தான் இருக்குது. இந்த விலைக்கு கட்டுப்படியாகினா வாங்கிக்கோங்க. இதோ முனிசிபாலிட்டி அதிரடி களத்தில் ஞாயிறைச்சி சாப்பாட்டில் அதிர்ந்து போன கஸ்டமர்ஸ். இதோ மீண்டும் தலைவலி, இனிமேல் ஆரம்பம், தொடர்ந்தும் நமக்கு இடிதான்.
இதோ போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவு பல நபர்களை அதிரடியாக சுற்றி வளைத்து கைது பண்ணியிருக்கிறாங்க. ஓட்டுநர்களே, சம்பளம் பத்திரம் பாதுகாத்துக்கோங்க. இதோ பாடசாலை மதில் சுவர்களில் அசிங்கமாக வரைந்தது. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் இந்த வீடியோ தொடர்ந்தும் பதிவு செய்கிறதுக்கான காரணம் என்ன, அனைத்து தகவல்களும் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்கிற லிங்கில் இருக்குது. அந்த வீடியோவை நிச்சயமாக போய் பாருங்கள், பார்க்காதவங்க. நேற்று தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மொத்தமாகவே செதஞ்சி போயிருந்த வெதரை ஒரு மாதிரியாக கழுவி வீடெல்லாம் ரெடி பண்ணி பல ஓட்டுநர்கள் பல பணிப்பெண்கள் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரியாக வீட்டை ரெடி பண்ணி பக்காவாக எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு மாதிரியாக ரெடி பண்ணிட்டோண்டா அப்படின்ற ஒரு சந்தோஷம். சரி, ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் வண்டியில் கை வைக்க தேவையில்லை, இன்னும் நாளைக்கு இன்றைக்கி தானே சனிக்கிழமைக்கு பிறகு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேலை ஆரம்பிச்சிடும், ஆனாலும் வண்டி கழுவ வேண்டியதில்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் இடி மேலே இடி விழுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நியூஸ் எனக்கு ட்விட்டரில் வருது. சபால் ஆமட்டில் இடி மின்னலுடன் கூடிய மழை ஆரம்பம் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா நம்ம ஏரியாவிலையும் இடி மின்னல் அப்படியோ முழக்கமெல்லாம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலேயே சத்தம் ஆரம்பமானது. என்னென்னு பார்த்தா வெளியில் சடன்னு மழை அடித்து ஊற்றுது. சரி, ஏதோ வெதர் தானே, என்ன செய்கிறது, கொய்த்திகளும் நம்மளுக்கு விலங்கமாக தான் இருக்கிறாங்க, வெதர் நம்மளுக்கு விலங்கமாக தான் இருக்குது அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வெளியே வந்தா. சரி, இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மழை பெய்யும், பரவாயில்ல விட்டுறலாம், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் வேலைக்கு போக முன்னாடி கழுவி வைப்போம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு இருந்தா வெளியில் போய் எட்டி பார்த்தா வானம் வெளிச்சிருச்சு. என்ன கொடுமை சேருது, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா, நேற்று தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு கழியணும், இன்றைக்கி சரி மனசார மழை பெய்யட்டும், வெளியில் நிறைய தூசி அடிச்சிருந்துச்சு, அப்போ அந்த தூசிகளாவது கழுவுப்பட்டு போட்டுன்னு பார்த்தா லைட்டாக வந்து வண்டிகளை நினச்சி விட்டுட்டு போயிடுச்சு. ஏன் தான் இப்படி பண்ணுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணுறது, கழுகெல்லாம் முடியாது அப்படின்னு உடனே துணியை எடுத்து மழை பெஞ்ச துண்டை மட்டும் தொடச்சி அப்படியே டச்சப் பண்ணியாச்சு. சரி, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு திருப்பி ஃபோனை பார்த்தா வெதரெல்லாம் மீறா. இன்னும் சில நாட்களில் மறுபடியும் மழை தூசியுடன் கூடிய காற்று வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. مساكم الله بالخير واجواءنا متوقع باذن الله تعالى حتى نهايه الاسبوع القادم. فراح يخف علينا الغبار اليوم الجمعه 11 ابريل، وتتحول الرياح الى المتقلبه الجنوبيه الشرقيه، وفيها تكثيف للغيوم ورشات امطار خفيفه متوقع باذن الله تعالى فجر السبت. ومن يوم الأحد راح نلاحظ نشاط في الرياح السطحية مع تحول الرياح إلى الشمالية الغربية، ومتوقع أن تعود هبات الغبار. فنلاحظ انخفاض في درجات الحرارة وأجواء معتدلة بالنهار، وفيها شوية برودة خفيفة بالليل في المناطق الصحراوية. فتستمر معنا هذه الأجواء والرياح النشطة الشمالية الغربية حتى نهاية الأسبوع. فنلاحظ هبات من الغبار تنشط على فترات حتى نهاية الأسبوع القادم. فهذه أجواء موسم السريات، أجواء الربيع المتقلبة بسبب تدافع الرياح الشمالية والجنوبية. فنشهد حالة عدم استقرار وأجواء فيها غبار، وبعدها تكثيف للغيوم ورشات أمطار، لكن الأمطار متوقع تكون خفيفة
في موسم السريات مع سيطرة الرياح الشمالية الغربية وهي مرتفعات جوية والرياح هابطة، فهي تفكك الغيوم وتضعف معها فرص الأمطار وتستمر معنا هبات الغبار متوقعة خلال الفترة القادمة، والله أعلم. குவைத்திலேயும் முனிசிபாலிட்டி இன்ஸ்பெக்ட் 50 கடைகளுக்கும் மேலே சோதனையில் 28 கடைகள் வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. இனி வரும் நாட்களில் தொடர்ந்தும் சோதனைகள் நடக்கும். உணவகங்களில் குறிப்பாக சோதனைகள் நடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நாய் இறைச்சி, அதாவது மந்தி, பிரியாணி இந்த மாதிரி சாப்பாடுகளில் கறி இறைச்சி வந்து சாப்பிடும்போது நாய் இறைச்சி கலந்திருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். والله انا هذا لحم كلاب، والله لحم كلاب، والله العظيم والله لحم حميد والله. وقبل سمعت شيء، شوف الحين انا بصور لك هذول العمر اول شيء بالنظافه، نظافه ما يصب ولا شيء ما يصب. والله ما ودنا قطع الارزاق، لكن ما نرضى على عيال الديره يتسممون المطاعم هذا المطعم ما شاء الله تبارك الله. شوفوا مرتب 100 ما شاء الله، ولا واحد لابس اسمه حق اليدين، ما شاء الله تبارك الله. شوف ما شاء الله ما شاء الله، شوايه دجاجه حرام ان لا اذن من العصر، هذا ذبانه ناس كبير جاري وذيعه ما شاء الله. وهذا كلاب حلو ما شاء الله ما شاء الله ما شاء الله. بعدين اجيك هذه تقطيعها من الوسط شيء يقطع، لا قلابز ولا بسم الله ما له العجن يقول لي ما شاء الله ما شاء الله ما شاء الله. هذا والله الحمار الزايد والله ما حد حولهم ما شاء الله. بس حرام ما شاء الله ما شاء الله ما شاء الله. سبحان ذبان والله لا يمشي. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல. சாப்பாடு விஷயத்தில் கிட்டத்தட்ட 29 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே போதை வஸ்துக்களை விற்கக்கூடிய வியாபாரிகள். இனிமே மூஞ்ச காட்டி, அதாவது முன்னாடியெல்லாம் மூஞ்ச மறைச்சி தான் போட்டாங்க, இப்போ மூஞ்சோடையே எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த தவறுகளில் இருந்து தவிர்த்துக்கலைன்னா இந்த மாதிரி வீடியோவில் வருவீங்க. பெண்கள் மகளிர் பாடசாலைக்கு முன்னாடி போய் ஒவ்வொரு மதில்கள்லையும் சுவர்கள்லையும் கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை ஒரு நபர் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் மூலம் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு.
இந்த நபரை பற்றிய தகவல் தெரிஞ்ச உடனடியாக உள்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் இந்த மாதிரி யாராவது ஸ்கூல் செவரில் எழுதுறதை கண்டா உடனடியாக வாகன இலக்கத்தை சரி இல்லை அந்த நபரை பற்றின தகவலை சரி உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்குமாறு கேட்டிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் யாராவது இந்த மாதிரி கண்டால் உடனடியாக 112 அடித்து விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. شنو النفسيات هذه بحاول اسوي زوم ما تيبه لا الرقم اللي ورا ولا اللي قدام مضلل. شوفي مضلل وهو والارقام لاعب فيها شروكي اسود تواير اسود كلهم. لحظة شوي لحظة يا ريال ما بدنا ماي. السلام عليكم الله يعطيكم العافية. هذا واحد كاتب حتى الورد كذاب بس هم عنده وجهين مرة يعرس تلقاه ومرة على 100 ليل وكاتب ايش كرمال بطل مغوار شكله وافد يمشي ويكتب في غرف هاي المدارس. 25 فبراير مدرسة 25 فبراير للبنات. اليوم الفجر 10/4 أبريل 2025 الساعة 1:30 بالليل. بارك الله فيكم وشكرا. அவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று பக்காவாக ரெடி பண்ணி இந்த கேமரா எப்படி கேப்சர் பண்ணுது, எவ்வளோ அழகாக வீடியோ எடுக்குது, ஃபோட்டோ எடுக்குதுன்றதெல்லாம் காட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் நிறைய பேர் திருப்பி எனக்கு அந்த டிக்டாக்கில் எதோ ஒன்றில் ஷேர் ஆகின வீடியோவை அனுப்பியிருந்தீங்க. இந்த கேமராவுடைய நுணுக்கம் என்னன்றதை இதுலேயும் பாருங்கள். راح نخفف بين كاميرا وكاميرا ترى صايدينك. تقريرنا اليوم عن راصد اللي بيكون للمخالفين بالمرصاد. مقدم يوسف هذه راصد. نعم. ايش قصة راصد؟ راصد هذه الكاميرا الجديدة اللي تم إعلان عنها أمس في المؤتمر الصحفي ودخولها الخدمة في الإدارة العامة للمرور. طبعا هذه الكاميرا تعمل نفس عمل السيارات الثابتة اللي توقف على الطريق، اللي تختص بمخالفات السرعة فقط. راح تكون موجودة بكل مكان، راح تكون موجودة بالمكان اللي أنت مو متوقع أنها موجودة فيه، عشان نبيك تلتزم بالشارع بسرعة الطريق طول الطريق اللي أنت ماشي فيه. اللي يميزها سهولة التنقل، اللي يميزها أن شحنها بالبطارية مو عن طريق كهرباء، ونقدر ننقلها من مكان لمكان بأسرع وقت. يعني مو ثابتة؟ لا مو ثابتة. يعني احنا ما حفظنا مكانها الحين؟ لا نهائيا، احنا اليوم على الخامس، لكن باكر ما اضمن لك وين مكانها. ما ندري وين بتكون. ما راح اقول لك. قول لنا ولا لا؟ لا اكيد ما راح اقول لك. ايش الفائدة؟ الغرض بالنهاية ان نبي الكل يلتزم بسرعة الطريق. احنا شفنا السنة اللي طافت اعلى مخالفات احصائية لسنة 2024 هي مخالفات السرعة. الغرض والغاية ان احنا ننشر الكاميرات وننشر اللي هم الجهاز الجديد لرصد السرعات علشان نبي نقلل المخالفات هذه. راح نشوفها متزايدة بالشوارع الفترة الجاية. اكيد هي طبعا امس دخلت الخدمة، توها جديدة، توها مبلشة على قولتهم ويانا. راح تبلش وراح تبلش وتبدع ان شاء الله. ليش لا؟ في عدد معين لكاميرات راصد اللي راح تنشر على انحاء دولة الكويت او الى الان ما في عدد؟ طبعا العدد احنا للحين الدفعات قاعد توصل لنا من الاجهزة هذه، العدد لحد الان طيب وراح يكون متزايد، وراح تكون باغلب الشوارع اللي طبعا اللي احنا نحتاجها فيها. راصد شنو تقول للمخالفين؟ احذر، دير بالك، راصد بالمرصاد. பாதுகாப்பு உங்கள் கையில் ஓட்டுநர்களே. உங்களுடைய சம்பளத்தை இனிமேல் பாதுகாத்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. கேமரா இல்லை பாலத்தில், குறிப்பாக இந்த 5 நம்பர் ரோட்டில் எல்லாம் ஜஹரா போகும்போது பாலத்துக்கு மேலேலாம் பெருசாக கேமரா இருக்காது. சில ஏரியாக்களில் கேமராக்கள் இருக்காது. நீங்கள் இப்போ முன்னாடி எந்தெந்த ஏரியாவில் கேமராக்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் வியூகிச்சு அதே மாதிரி நீங்கள் அந்த ரோட்டில் கேமராவே இல்லை அப்படின்னு பழைய அதே நினைப்போடு இருக்கிறீங்களோ அந்த ரோடுகளில் தான் நீங்கள் இனிமேல் கவனமாக இருக்கணும். ஏன்னா எங்கே கேமரா ஷார்ட் அவுட்டாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த கேமராவை கொண்டு போய் சிபாலா ட்ரம் மாதிரி கொண்டு போய் உருட்டி கொண்டு போய் வச்சுருவாங்க டயரோட. இனிமே ரொம்ப கஷ்டம் மக்களே. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்களே. உங்களுடைய சம்பளம் பத்திரம், அவ்வளோதான் சொல்ல முடியும்.
ஏன்னா உங்களுக்கே தெரியும் முக்காலஃபா எல்லாமே 30 தினார், 50 தினார், 75 தினார், 150 தினார் வரைக்கும் இருக்குது. 150 தினார் ஒரு மாதத்துக்கு முக்காலஃபா வாங்கினீங்கன்னா 120 தினார் சம்பளம் எடுக்கிறவராக இருந்தால் அடுத்த மாத சம்பளத்திலே 30 தினார் சேர்த்து கொடுக்குவார். தயவு செய்து ரொம்ப கவனம். சம்பளத்தை அனுப்பினா தான் நாட்டில் குடும்பம் கூட்டி காலத்தை ஓட்டும். அதால் தயவு செய்து கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.